A very happy evening, friends. Last session, we would have understood the meaning of affixes and would have seen various words using these prefixes and suffixes. So, இதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கு, ஒர்க் புக்லயும் சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு. ஒன்னொன்னா நம்ம பதில் பார்க்கலாம். இப்ப கொடுக்கப்பட்டுள்ள பேஸ் வேர்டுக்கு முன்னாடி நம்ம எழுத்துக்களை எழுதுறோம்னா அதை ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்றோம். வார்த்தைக்கு பிறகு சேர்க்கக்கூடிய எழுத்துக்களை சஃபிக்ஸ்னு சொல்றோம். கைண்ட், ஒபே, அக்ரி, ஹாப்பி, லக்கி, டை, டூ இது போன்ற வார்த்தைகள் ஏ காலமில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் அனைத்துமே பேஸ் வேர்ட் அல்லது ரூட் வேர்ட். இங்கு நாம் அதுக்கு தகுந்த ஆப்போசிட் வார்த்தையை நாம் பி காலத்திலிருந்து தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். அங்க தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய வார்த்தையானது ஒரு ப்ரீஃபிக்ஸ் வார்த்தையாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? அது எது பொருத்தமான வார்த்தைங்கிறத நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, match the words with their opposites. Activity 11 in our pupil textbook. கைண்ட், கைண்ட்னா என்ன? ஒரு அன்பான நபர். இஸ் அ கைண்ட் பர்சன். அவர் ஒரு அன்பான மனிதர். அந்த கைண்டுக்கான ஆப்போசிட் என்னன்னு சொல்லுவோம்? அன்கைண்ட். அன்கைண்ட்னா இரக்கமற்ற. இரக்கமற்ற நபரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல? அன்கைண்ட். மேட்ச் பண்றேன். kind, unkind. obey, கீழ்ப்படியறது. obey, we need to obey our parents or we need to obey elders. பெரியவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கணும். obey, disobey. கீழ்ப்படிய மறுக்கிறது, அதுதான் டிஸ்ஓபேன்னு சொல்றது. அக்ரி, ஒத்துக்கொள்வது. அக்ரி, டிஸ்அக்ரி. அக்ரி, டிஸ்அக்ரி. நான் ஏத்துக்கல, ஒருத்தர் சொல்ற விஷயத்த நான் மறுக்கிறேன். ஆங்கிலத்துல டிஸ்அக்ரின்னு சொல்வேன். ஹாப்பி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியற்ற நபரை நம்ம என்ன நினைப்போம்? இஸ் an unhappy person. happy, unhappy. லக்கி, லக்கினா அதிர்ஷ்டசாலியான நபர். she is a lucky girl. ஒரு அதிர்ஷ்டசாலியான பெண். அதற்கான நேர் எதிர்மறை வார்த்தை, எதிர்ப்புற வார்த்தை அன்லக்கி. அதிர்ஷ்டமே இல்ல. டை, டை, TIE, கட்டுவது. அவிழ்க்கிறது, அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அன்டை. இந்த யூ என்னக்கூடிய எழுத்துக்களை இந்த ரூட் வேர்ட் அல்லது இந்த பேஸ் வேர்டான டைக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது என்னன்னாகும்? அன்டை. அதற்கான புது அர்த்தமே வந்து விடுகிறது. அதற்கான அர்த்தம் அவிழ்ப்பது. டூ, ஒரு விஷயத்த செய். அன்டூ, செய்ய தவிர்க்கிறது. கைண்ட், அன்கைண்ட். ஒபே, டிஸ்ஒபே. அக்ரி, டிஸ்அக்ரி. ஏற்றுக்கொள்வது அல்லது ஒற்றுக்கொள்வது, மறுப்பது. ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பது, மகிழ்ச்சியற்றது, அன்ஹாப்பி. லக்கி, அதிர்ஷ்டவசமான, அதிர்ஷ்டசாலி. லக்கி, she is a lucky girl. அன்லக்கி, அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா
துரதிருஷ்டவசமான நபர். அன்லக்கி. டை கட்டுவது, அன்டை அவிழ்ப்பது. டூ அன்டூ. நான் உங்களுக்காக போர்ட்லயும் எழுதுறேன். காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கைண்ட், ஒபே, அக்ரி, ஹாப்பி, லக்கி, டை, குட். இதுக்கான ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் நம்ம பி காலத்துல எழுதணும். ஸோ கைண்டுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? அன்கைண்ட். So you need to match this word. Unkind. Obey. Disobey. Dis என்னக்கூடியது ஒரு prefix. Disobey. இந்த ரூட் முன்னாடி சேர்க்கப்பட்டுள்ளது. அக்ரி. ஒத்துக்கிறது. டிஸ்அக்ரி. ஒரு விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், மறுக்கிறேன் அப்படின்னா இந்த டிஸ்அக்ரின்னு சொல்லுவோம். ஹாப்பி, அன்ஹாப்பி. மகிழ்ச்சியற்ற. லக்கி, அன்லக்கி. டை, அன்டை. டூ, undo. All these are all opposite words. So தகுந்த வார்த்தைகளை நீங்க இந்த பி காலத்துல ஆப்போசிட் வேர்டா சூஸ் பண்ணிடலாம். நான் நேரடியா இந்த வார்த்தைக்கு பக்கத்திலேயே பதிலை எழுதியிருக்கேன். பி காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பதில்களை நீங்க மேட்ச் செஞ்சிருங்க. ஓகேயா? Activity 11 in unit 11, eco-friends. சுருக்கப்பட்டுள்ள அனைத்து வார்த்தைகளுமே அஃபிக்சஸ். இது என்ன அஃபிக்ஸ்? ஒரு ப்ரீஃபிக்ஸ். வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போலாமா? எல்லாரும் பதில் எழுதியாச்சா? Has everyone written these answers? Okay. Moving on to the next activity. Again, in our textbook, so the correct word கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிளாங்க்ல சரியான வார்த்தையை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மையான. கடின உழைப்பாளிய ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லுவோம். சியர்ஃபுல், ஒரு மகிழ்ச்சியான நபரை சியர்ஃபுல்னு சொல்லுவோம். கலர்ஃபுல், வண்ண நிறமான. அன்கைண்ட், அன்கைண்ட் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். இரக்கமற்ற அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். உன்னுடைய படம் எப்படி இருக்கு? ரொம்ப வண்ணம் நிறைஞ்சதா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்?
your picture is colorful. இன்னும் நிறைந்த படமாக இருக்கிறது. Activity 11. Number 2, fill in the blanks. With correct word. Your picture is colorful. உங்களுக்கு போர்ட்ல என்ன இருக்குங்கிறத பெருசா காமிக்கிறேன். பரமி இஸ் an dash girl. பரமி வந்து ஒரு நேர்மையான பெண். பரமி இஸ் an honest girl. இந்த ஹெச்ங்கிற எழுத்து சைலண்ட், ஓங்கிற எழுத்தினோட தான் அந்த வார்த்தையானது உச்சரிப்பே இருக்கும். பரமி இஸ் an honest girl. ராஜ் இஸ் தி ஃபர்ஸ்ட். He is dash. ராஜ் இஸ் hard working. கடின உழைப்பாளி. Nurses are kind. Is she kind or unkind? பொதுவாகவே நர்ஸ்கள் எல்லாருமே அன்பாக தான் நடந்து கொள்வார்கள் வரக்கூடிய பேஷண்ட்களிடம். அவள் வந்து அன்பான நர்ஸா அல்லது இரக்கமற்ற நர்ஸா? அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? She kind or unkind? Lavanya has a smile in her face. She is cheerful. மகிழ்ச்சியான பெண். Colorful, honest, hardworking, unkind, cheerful. Wait for a minute. You may make note of these answers. நீங்க பதில் எல்லாம் எழுதிக்கலாம் உங்களுடைய புத்தகத்துல. அடுத்த ஆக்டிவிட்டி என்ன கொடுத்திருக்காங்கிறத பார்க்கலாமா? அனைவரும் பதிலை எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஆக்டிவிட்டி போலாம். ரைட் ஆப்போசிட்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். மறுபடியும் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு ஆப்போசிட்ஸை நாம் எழுத வேண்டும். இருக்கிற வார்த்தையை நாம் எழுத வேண்டும். இங்க எந்த ஆப்ஷனும் கொடுக்கல, நம்ம தான் சிந்திச்சு பதிலை எழுதணும். ரைட் ஆப்போசிட்ஸ் of these words. என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு காமன். போன கேள்விக்கு எப்படி பதில் எழுதியிருந்தேனோ அதே போலதான் இங்கேயும் நான் எழுதுறேன். பதில் எழுதினோன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுறேன். சரியா?
காமன் பொதுவான, ஆர்டர் கட்டளை, யூஷுவல் பொதுவாக, வழக்கமாக, கனெக்ட் சேர்ப்பது, அக்ரி ஒப்புக்கொள்வது, common. Opposite of this word is uncommon. Order, disorder. Usual, unusual. Connect, disconnect. Agree. ஒப்புக்கொள்வது, ஒத்துக்காம இருக்கிறது, மறுப்பது. Disagree. So in our textbook, in Unit 11, Eco-Friends, Activity 11, 3 questions were asked. Opposites எழுத வேண்டிய பதில்கள், தகுந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும், இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இந்த கேள்விகள் இப்ப பதில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இது அனைத்துமே நம்மளுடைய பியூப்பிள் டெக்ஸ்ட் புக்ல இருந்த கேள்விகள். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ஒர்க் புக்ல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கான பதில பார்க்கலாம். சரியா? Okay. Thinking that everyone has written these answers. I'll move on to the questions just given in our workbook. Okay. We can make new words by adding full, ness, ly, illy to words. நாம் புது வார்த்தையை இந்த எழுத்துக்கள், அதாவது full, ness, ly, illy இது போன்ற எழுத்துக்களை நாம் சேர்க்கும் பொழுது ஒரு புது வார்த்தையை உருவாக்க முடியும். உதாரணத்துக்காக கலர், கலர்ஃபுல், வண்ணம் நிறைந்த. வண்ணம் அப்படின்னா கலருக்கான அர்த்தம். வண்ணம் நிறைந்த, கலர்ஃபுல். கைண்ட், கைண்ட்னஸ். நீட், நீட்லி. அழகான முறையில் இந்த ஒரு பிசுறும் இல்லாமல் எழுதுவது இருப்பது நீட்னு சொல்லலாம். கைண்ட், ஒரு அன்பான நபர். கைண்ட், கைண்ட்னஸ். ஸோ இங்க என்ன சேர்க்கப்படுது? புது வார்த்தை நெஸ். கலருக்கு ஃபுல் என்னக்கூடிய வார்த்தை சேர்க்கப்படுது. நீட்டுக்கு லி, எல்ஒய். ஸோ இதே போல் ஒவ்வொரு காலத்திலும் வார்த்தைகளானது தரப்பட்டுள்ளது. இந்த ஃபுல், நெஸ், லீ போன்ற வார்த்தைகளை சேர்த்து புது வார்த்தையை நாம் எழுதலாம். சரியா? பிளே, பிளேஃபுல், விளையாட்டுத்தனமான. பிளேஃபுல். பெயின்ஃபுல் இன்ஜெக்ஷன், ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ஒரு ஊசியாக இருந்தது. மவுத்ஃபுல், வாய் நிறைய அவன் கடலைய போட்டுண்டான்.
ஸ்பூன் நிறைய சர்க்கரை அந்த குழந்தை எடுத்துனது. ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். உற்சாகம் நிறைந்த, cheerful. She is a cheerful girl. It is a wonderful movie. அது ஒரு அற்புதமான திரைப்படம். It is a wonderful movie. harmful. ஒரு ஆபத்து, ஆபத்து உள்ள. harmful. எழுத்துக்கள் பெருசாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை எழுத்துக்கள் சரியாக தெரியல அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லலாம். I hope the screen is visible to everyone. This activity is in our workbook. Kind, kindness. So இந்த நெஸ் என்னக்கூடிய வார்த்தையை சேர்க்க வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள இந்த பேஸ் வேர்டிற்கு சேர்த்து பார்ப்போமா? ஹாப்பி, ஹாப்பினஸ். இந்த வார்த்தையில் என்ன ஆகும்? வை என்னக்கூடிய எழுத்து ஐ என்ற எழுத்தால் மாற்றி எழுதப்பட்டிருக்கும். அதன் பிறகே moment, sorry. ஹாப்பி, ஹாப்பினஸ். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? இங்க வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்படுறது. அதன் பிறகு நெஸ் என்னக்கூடிய வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறோம். சோகம் நிறைந்த, சேட்னஸ். நீட்னஸ், sickness, goodness, fitness, fitness, madness, ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் நாங்க பதில பார்த்துட்டு இருக்கோம். Activity 11, Unit 11, Eco-Friends. In our workbook, you're seeing the answers. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி புதிய வார்த்தைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தினால் என்ன வார்த்தை ஆகிறது என்பதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறோம். சரியா? நீட், நீட்லி. லக், லக்லின்னு சொல்ல மாட்டோம். லக்கிலி, அதிர்ஷ்டவசமாக. லக்கிலி.
happy, happily. quick, quickly. வைங்கிற எழுத்து தான் ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்படும். குவிக், சட்டென்று. குவிக்லி, ஸ்லோலி, SLOWLY. ஈஸி, ஈஸிலி, ரொம்ப சுலபமாக அவன் பரீட்சையை எழுதிவிட்டான். கேர்ஃபுல், கேர்ஃபுல்லி. ரொம்ப கவனத்தோட. கலர்ஃபுல். What will be the answer over here? Can someone tell me the answer by writing it in the chat box? So இந்த LY சேர்க்கணும், அவ்வளவுதான். ஸோ பதில் என்னங்கிறத உங்களால சாட் பாக்ஸ்ல எழுத முடிஞ்சா நீங்க சொல்லலாம். Book activities 11, 12, 13. You're going to see. Now we have completed 11th one. So last one, shall I tell the answer? கடைசி வார்த்தைக்கான பதில் colorfully. Luck, luckily. Happy, happily. Quick, quickly. Slow, slowly. Easy, easily. Careful, carefully. Colorful, colorfully. Few, LLY. ஒரு நிமிடம், அந்த இடத்தில் சரியாக பதில் தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு நிமிடம், நான் இந்த வார்த்தைக்கு கீழ் எழுதுகிறேன். அடுத்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். Use the words in the brackets correctly to complete the sentences. இந்த கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை பிராக்கெட்டில் சரியாக அந்த வாக்கியத்துக்கு தகுந்தவாறு நாம் பயன்படுத்த வேண்டும். Our new puppy is very dash play. He wants to play all the time. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புது நாய்க்குட்டி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. எப்பொழுதும் விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. Our new puppy is very playful. Our new puppy is very playful. My little sister is crying. She has a painful earache. என்னுடைய இளைய தங்கை சகோதரி அழுது கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவளுக்கு கடுமையான காது வலி. She has a painful earache. Come dash quick. சட்டென்று வா. நாம் ஏற்கனவே தாமதமாக போய்கொண்டிருக்கிறோம். யார் லேட்? Come quickly. சட்டென்று வரவும். Come quickly.
அடுத்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். This ice cream is tasty. I want another mouthful. எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ருசிகரமா இருக்கு. எனக்கு இன்னொன்னு நிறைய இன்னொன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம். One moment. Full. Come quickly. இந்த full என்னக்கூடிய வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மூணாவது கேள்வியில் லீ, முதல் கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கும் full என்னக்கூடிய வார்த்தை சஃபிக்ஸ் ஆக சேர்க்கப்பட்டுள்ளது. This ice cream is tasty. I want another mouthful. Physical dash is important to sports personnel. Physical fitness. Physical fitness is important to sports personnel. விளையாட்டில் ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் வலுவாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். Physical fitness is important to sports personnel. Your desk is very untidy. உன்னுடைய டெஸ்க் ரொம்ப அசுத்தமா ஒரு ஆர்கனைஸ்டாவே இல்ல. Please arrange these books neatங்கிறத ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி நம்ம எழுதலாம் இந்த வாக்கியத்துக்கு தகுந்தவாறு? Please arrange these books neatly. அழகாக அடுக்கி வைக்கவும் புத்தகங்களை. Please arrange these books neatly. You see our answers for activity 12 in our workbook. We make note of these answers. இந்த பதில்கள்லாம் எழுதிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் வேணா காத்திருக்கேன். Playful, painful, quickly, mouthful, fitness, neatly. So all the answers for activity 12 in unit 11 eco-friends in our workbook. Okay, fill in the blanks with correct word. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு தகுந்த ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். Easy, easily. These questions are easy. இந்த கேள்விகள் எல்லாம் சுலபமாக இருக்கிறது. உங்களால் பதில்களை மிக எளிமையாக எழுதிவிட முடியும். These questions are easy. You can answer them easily. So இந்த இரண்டாவது கேள்விக்கு தான் இந்த தகுந்த அஃபிக்ஸ் ஆன லீ, அதாவது இது ஒரு சஃபிக்ஸ், இந்த லீ எனக்கூடியது ஒரு சஃபிக்ஸ், அதை நாம் இங்கு பயன்படுத்துவோம். The prize winners are very happy. The audience cheered happily. இந்த பரிசை வென்ற வீரர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். Are very happy. அல்லது சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள். உற்சாகத்துடன் அங்கு வந்திருந்த ஆடியன்ஸ்
அவர்களை உற்சாகப்படுத்தினாங்க. happily. First word is happy. Third question answer is happy. Whereas the fourth question answer is happily. ஐந்தாவது கேள்வி. The old man is dash. What is his dash? அந்த வயதான நபர் உடம்பு முடியாமல் இருக்கிறார். அவருக்கு என்ன உடம்பு? The old man is ill. The old man is ill. இந்த வயதான மனிதருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு என்ன உடம்பு? What is his illness? ILLNESS. Doctor, do you feel any dash in the leg? மருத்துவர் கேட்கிறார், உங்களுக்கு காலில் ஏதாவது வலி இருக்கிறதா? ஆமாம் மருத்துவரே, ரொம்ப வலியுடன் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கிறதா காலில்? ஆமாம், மிக வலியுடன் எனக்கு காலை வலிக்கிறது. ரொம்ப காலை வலிக்கிறது எனக்கு. சாரி, எனக்கு ரொம்பவே கால் வலிக்குது. இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். You have any pain? உங்களுக்கு கால்ல ஏதாவது வலி இருக்கா? Do you have any pain in the leg? Yes, ஆமாம் இருக்கு. ரொம்ப வலி வேதா இருக்கு. It's very painful. Tortoises are slow. They move slowly. அவைகள் மெதுவாகத்தான் நகரும். They move slowly. ஆமைகள் மெதுவாகத்தான் செல்லும். They move slowly. இங்க தேங்கிறது எதை குறிக்குது? இந்த டார்டோசஸ் தான் குறிக்கிறது. இந்த 10 கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். We have seen answers for activities 11, 12 and 13 from our workbook from this unit 11 Eco Friends. Okay, யாருக்காவது சந்தேகம் இருக்கா இந்த எழுதின பதில்கள்ல ஏன் இப்படி எழுதியிருக்கோம்? ஏதாவது சந்தேகம் தான் நீங்க என்கிட்ட கேட்கலாம். இல்ல ஏதாவது பதில எழுதிக்க விட்டுட்டீங்கன்னாலும் சொல்லலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ஒரு MCQ செஷன். அஃபிக்ஸஸை பொறுத்து ஒரு MCQ செஷன் நான் காமிக்க போறேன். நீங்க பதில்களை வழக்கம் போல உங்களுடைய புத்தகத்துல எழுதிக்கலாம். சரியா? I'll share the screen. தகுந்த வார்த்தைகளை நம்ம இங்க தேர்ந்தெடுக்கணும். Yesterday we had a wonder dash dinner. நேற்றைய இரவு ஒரு அற்புதமான இரவு. நேற்றைய இரவு ஒரு அற்புதமான உணவை நாங்கள் சாப்பிட்டோம். Wonderful, wonderless. Shivani spent a sleep dash night thinking about her father. சிவானி தன்னுடைய அப்பாவை நினைத்து கொண்டே இரவு முழுக்கவும் தூங்கவில்லை.
அதற்கு நாம் என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? ஸ்லீப்லெஸ், ஸ்லீப்ஃபுல். Do not eat dash healthy food. Do not eat ill-healthy food. Do not eat unhealthy food. Shilpa is dash polite. அதாவது ரொம்ப மெதுவா பேசக்கூடிய, ரொம்ப சத்தம் போட்டு பேசாம அமைதியா, இன்னொருத்தருக்கு வந்து இம்சை தராத அளவுக்கு ரொம்ப சத்தமா பேசக்கூடிய கூடாத நபரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொலைட்னு சொல்லுவோம். ஆனா இந்த நபர் வந்து அப்படி இல்லை. அதற்கு நாம் என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? இர்பொலைட்டா, இம்பொலைட்டா? It is dash legal to poach animals. விலங்குகளை வேட்டையாடுவது டிஸ்லீகல், இல்லீகல். சட்ட விரோதமானதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்லீகல்னு அழைப்போமா, ஆங்கிலத்துல இல்லீகல்னு அழைப்போமா? விலங்குகளை வேட்டையாடுவது சட்ட விரோதமானது. நாகரீகமற்ற நபரை தான் இந்த பொலைட் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இர்பொலைட்டா, இம்பொலைட்டா? ஆறாவது கேள்வி, his bad health is a great dash advantage to him. His bad health is a great disadvantage to him, misadvantage to him. Your handwriting is dash tidy. I can't read it. உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை, என்னால படிக்கவும் முடியல. Your handwriting is untidy. அதாவது அழகா வரிசையா எழுதாம மேலும் கீழுமா முன்னும் பின்னுமா எழுதப்பட்டிருக்கு, படிக்கவே முடியல என்னால. ரீடைடி, அன்டைடி. Surgeons were hoped dash of saving sight in Pooja's left eye. மருத்துவர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க, பூஜாவினுடைய இடது கண்ணுல பார்வைய பெற்றிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருந்தாங்க. Hopeful, hopeness. Always dash connect the machine from the mains first. Always misconnect, always disconnect. மெயின்ல இருந்து பொதுவா இந்த இயந்திரங்களை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோமா, மிஸ்கனெக்ட் பண்ணிடணும்னு சொல்லுவோமா ஆங்கிலத்துல? She polite dash asked her mother for permission. She politeful asked her mother for permission. பணிவாக அவ அம்மாட்ட அனுமதிய கேட்டுண்டா. அதுதான் இந்த 10வது கேள்விக்கான அர்த்தம். இந்த 10 கேள்விகளுக்கான பதிலையும் அனைவரும் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். So in today's session, we discussed the answers pertaining to affixes in textbook as well as from our workbook. Okay. With this, I shall end the session. We will again meet in the next class. Thank you so much, friends. Nandri, Vanakkam.